Hello friends, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய விஷயத்தோட தான் உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க டீட்டெயிலாக என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ் மோட்டோ விளாகிங் பண்ணாலும் சரி, இல்லைனா நம்ம ஒரு மெமரிஸை வந்து மோட்டோ விளாகிங் செட்டப்பில் கேப்சர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹை எண்ட் கேமரா, ஒரு காஸ்ட்லியான கேமராஸ் வாங்குறதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவ்வளோ முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். இல்லைனா அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் இருக்காது. இல்லைனா நம்ம பண்ண வேண்டியது ஸ்டார்டிங்லேயே எதுக்கு இவ்வளோ ஃபினான்ஸை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது யோசனை இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பிகினிங் மோட்டோ விளாகிங்க்கும் உள்ளவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்னா மோட்டோ விளாகிங் செட் பண்ணுறதுக்குள்ள கேமரா அண்டு அதுக்குள்ளே உள்ள மைக் இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அண்டு எந்த மாதிரி செட்டப் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லி காட்டுறேன். அண்டு ஃபைனலாக நான் வந்து மோட்டோ விளாகிங் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் அந்த செட்டப்பில். அதை மொபைலை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ண போகிறோம். வித் ஒரு சின்ன ஹெல்ப் ஆஃப் ஒரு மைக்கோட, ஒரு வயர்லெஸ் மைக்கோட ஹெல்ப்பால் நம்ம வந்து இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Grenaro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஃபோன் வாங்க வேண்டியிருக்கும், ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நானும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். 1999 லக்பக் 2000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட்டு. ஸோ ஆஃபர் டைமில் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக போடுவாங்க. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வச்சு தான் இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டலான்னு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு அண்ட் வாரண்டி கார்டுக்கு பேக்கில் உள்ள சர்வீஸ் வாரண்டி எல்லாமே போட்டிருக்கு இதில். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் தான் இந்த மாதிரி கவர் வச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளேயே இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அதோட கேபிள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கேபிள் போர்ட்டெல்லாம். அதாவது இது சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள கேபிள் டைப் பார்த்திங்கன்னா சி டைப் தான். நம்மக்கிட்ட சி டைப் ஃபோன் இருந்தால் அது அந்த சார்ஜர் வச்சு கூட இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த செட்டப்பு. ஸோ சின்னதாக ஒரு ஏர்பாட் செட்டப்பில் தான் இருக்கும். நம்ம அந்த ப்ளூடூத் ஏர்பாட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர், ஒன்று வந்து ரிசீவரு. ஸோ இந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு சி டைப்போட உள்ள ஒரு பின் தான் இது. இதை வந்து நம்ம ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம வந்து பேசுகிற இடத்துல நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ ரிசீவ் ஆகிறதுக்கு இதை வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணி இது ரிசீவ் ஆகிடும். ஸோ இதை வச்சு தான் இந்த சின்ன ஒரு பாக்ஸில் இருக்க இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்குள்ள மோட்டோ விளாக் செட்டப் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செட்டப் எப்படி நம்ம வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் நம்ம ஹெல்மெட்டு. ஸோ ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இதில் வந்து நம்ம கேமரா, அதாவது நம்ம ஃபோனில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் இங்கே வச்சுருக்கேன், ஒரு கிளிப்பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே கிடச்சிரும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிக்கலாம் இது. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கலாம். நான் ஆக்சுவலி வாங்கினது வந்து என் ஃப்ரெண்டோட ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இந்த வீடியோட லிங்க்கில் கொடுக்குறேன், அவங்களையும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா 430 ருபீஸ் கிட்ட வருது இது. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்மெட்டில் இப்படி வந்து மவுண்ட் ஆகிடும். ரெண்டு ஸ்ட்ராப் வச்சு மவுண்ட் ஆகிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து வந்து இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த ஹோல்டர் வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, மொபைல் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த ஹோல்டர் மாட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கோப்ரோ இருந்தால் கூட இதில் வந்து கோப்ரோவும் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான யூஸ் தான். நம்ம வந்து கோப்ரோ இல்லாமல் இந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி இருக்க போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோ ஒரு ஷேக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பட் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கணும் சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம மொபைலு.
பாக்கி எல்லாமே செட்டப் தான். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மைக்ரோஃபோன் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை வந்து இதில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட மைக்ரோஃபோன் எடுத்தாச்சு இது. ஸோ இந்த ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது வந்து ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் எடுத்துகிறோம். இதை வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கனெக்ட் ஆச்சுன்னா உடனே வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு லைட் வந்துடும் இதில். ஸோ க்ரீன் கலர் லைட் வந்துடும். ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு லைட் ஒருத்தர் பிளிங்க் ஆகும். செகண்ட் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை பிளிங்க் ஆகும். தேர்டு ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலிங். அது வந்து ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க, 1 2 3ன்னு. நம்ம தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலிங்கை வச்சுருக்கோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நாய்ஸ் கேன்சல் இருக்கா அப்படின்றத. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த, அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டரை இந்த கீழே இங்கே ஒரு கிளிப்பு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே இந்த த்ரெட்டு மாதிரி உள்ளே போய் நான் அந்த கிளிப்பு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து இதில் ஒரு கிளிப்பு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம ஹேர் கிளிப் மாதிரி. ஸோ இந்த கிளிப்பை வந்து என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிடறோம். அவ்வளோதான், அது ப்ளக் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ ஒரு செகண்ட். ஸோ சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து நான் வந்து அந்த கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு. கேமரா ஆனில் தான் இருக்குது. அண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மைக்ரோஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற நார்மல் கேமரா வந்து யூஸ் ஆகாது. ஸோ வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ அந்த ஓப்பன் கேமராவை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் அந்த கேமராவில் நீங்கள் வந்து வீடியோஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது கேப்சர் ஆகும். அண்ட் வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் வந்து அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம நார்மல் கேமராவில் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து ஒர்க் ஆகாது. பட் ஆனால் ஐஃபோனுக்கு வந்து ஒர்க் ஆகும் டேரெக்டாக நம்ம வந்து கேமராலேயே. பட் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் தேவையில்லை. பட் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லைனா நார்மல் ஃபோனில் இது வந்து யூஸ் ஆகாது. ஸோ அது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து ஓப்பன் கேமரா டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இனி பார்த்திங்கன்னா நான் இதை ஹெல்மெட் போட்டுட்டு நான் உங்களுக்கு இதில் பேசி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை வந்து வியர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட சின்ன ஒரு vlogging செட்டப் வச்சுட்டு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் இப்போ நீங்கள் வந்து கேட்குற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோனில் தான் நான் வந்து கொடுக்குற வாய்ஸ் தான் நான் வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது, கேட்குது. தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ரைடிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓப்பனில் வேறு இருக்குது. ஸோ சம்திங் நாய்ஸ் வந்தால் கூட நமக்கு இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட வைசரிங் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். ஒரு சவுண்டு வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. அண்டு இதோட நாய்ஸ் கேன்சலிங்கும் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப வாய்ஸ் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட vlogging செட்டப்பு. அண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் பைக் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ரைடு போய் vlog பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் அதுக்காக பைக் சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்குதா இல்லையா அப்படின்றது எல்லாமே நான் வந்து அடுத்து போய் காட்டுறேன் உங்களுக்கு. பைக்கில் போயிட்டு உங்களுக்கு ரோட்லேயே நான் vlog பண்ணி காட்டுறேன் இந்த செட்டப்பில் வச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்களும் இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த செட்டப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியில் வந்து செட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ வாய்ஸ் இப்போ கேட்டுட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நான் போகிறேன். ஒரு ஸ்டேஜ் ஸ்பீட்லேயே நான் சொல்லிகிட்டே போகிறேன். வாய்ஸ் எவ்வளோ கிளியராக கேட்குதுன்றதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் இன்றைக்கி. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
கிளம்பிட்டோம் நம்ம. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜஸ்ட் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. பட் எல்லாம் ஆயிடுச்சு. சரியான வெயிலா இருந்துச்சு இன்னைக்கு, அதனால vlog லேட்டா எடுப்போம், செம வெயிலா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா டக்குன்னு அப்படியே இருட்டிடுச்சு. ஸோ ஹோப் நான் வந்து வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைசரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50ல போயிட்டு இருக்கு. ஸோ கேட்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 புல்லட் வர, அதோட சவுண்டு கொஞ்சம் இருக்கும். அதுவும் இதுவும் காம்பினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட வேணா ஸ்பீட், அதாவது நான் இப்போ வைசர் போடாம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பேசுறேன், அப்புறம் வைசர் போட்டுட்டு நான் வந்து பேசி பார்க்குறேன் எப்படி கேட்குதுன்னு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுற ஸ்பீடு 60 and 70. ஸோ வாய்ஸ் கேட்கும் தான் நினைக்கிறேன். ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன், வைசர் போடாம தான் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆனால் செம விண்டா இருக்கு. இப்போ நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வைசர் க்ளோஸ் பண்ணிடுறேன். வைசர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு அதே 60-70 ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஹார்ன் சவுண்டு எல்லாமே கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் வாய்ஸும், நான் கொடுக்குற வாய்ஸ் தான் மெயின். வாய்ஸும் கேட்கும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம. நம்ம வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக செட்டப் பண்ணி கோப்ரோலாம் வாங்கி அதுக்கு மைக்கெலாம் வாங்கி செட் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டாயும் ஓகே, நமக்கு வந்து மொபைலில் வந்து ஓரளவுக்கு இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறது வந்து புரிஞ்சாலே போதும். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே போயிட்டுருக்கு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நானே வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம். ஏன்னா கேரண்டியாக தெரியும் வாய்ஸ் கேட்கணும். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாகிங் செட்டப் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு டவுட் கிடையாது, ஆயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் வைசரை க்ளோஸ் பண்ணியும் வைசர் ஓப்பன்ல இருந்து எப்படி வாய்ஸ் வருது அப்படின்றது எனக்கு தெரியல கிளாரிட்டி. பட் ஆனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் சவுண்ட்லாம் எப்படி கேட்குதுன்னு தெரியல. நான் வந்து ஆனால் இந்த ஐடியா வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இதே மாதிரி தான் கோப்ரோ வாங்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக் பண்ணேன். செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம் கோப்ரோ. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம், செகண்ட் ஹேண்ட் வேண்டாம், ஃபர்ஸ்ட்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் நிறைய. அப்புறம் ஃபாரின்லேருந்து வாங்கினா இன்னும் கம்மியாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணேன். எங்கே செக் பண்ணாலும் பைசா கொடுத்து தானே ஆகணும். அப்போது ஒரு அமௌண்ட், பல்க் அமௌண்ட் அப்படின்றமோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சரி இப்படி நம்ம செட்டப் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றது யோசிச்சு பார்த்தேன். சரி செட்டப் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இனி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கோப்ரோ வாங்கலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங்கில் வந்து ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணி ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டரு, கேரளாவும் தமிழ்நாடு உள்ள பார்டரு. ஸோ அங்கே வந்து வண்டிங்கெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அதான் லாரி எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். நம்ம வீடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் தானே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் உடனே வந்துடும். ஒரு 500 மீட்டர்லேயே வந்து கேரளா பார்டர் இருக்குது. ஆனால் கிளைமேட் தாங்க இப்போ செம்ம வெயில் இருக்கிறதுலையே. நான் நினைச்சேன் ஒரு 6 o'clock வரைக்கும் சரியான வெயிலாக இருந்துச்சு. அப்படியே ½ an hourல கிளைமேட்டே சேஞ்சே அப்படியே இருட்டிடுச்சு. பட் இவ்வளோ வாய்ஸ் சவுண்டில் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபுல்லு வைசர் போட்டு தான் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பட்ஜெட்லியாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2,500 rupees இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees, வெறும் 300 rupees வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இன்வெஸ்ட் பண்ணி இந்த இதே மாதிரி உள்ள மோட்டோ விளாக் செட்டப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம பெல் பட்டனையும் தட்டி விட்டு ஆல்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வர்றது ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.